ஏற்கனவே தெலுங்கில் பார்த்தேன் இந்த படத்தை. தெலுங்கு சிடி கிடச்சிச்சு, வாங்கி பார்த்தேன். அதில் வந்து முற்றிலும் வந்து எனக்கு வந்து ஒரு பெண்ணு சண்முக பிரியாங்கிறவங்க வந்து எனக்கு சிஐடியாக இருந்ததாகவும், அவங்கக்கிட்ட நான் பல ரகசியத்தை சொன்னதாகவும், என் கணவர் அதன் மூலமாக தான் பிடித்த மாதிரி ஒரு சீனு கொண்டு வராங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மைக்கு புறம்பான விஷயம். சிஐடி பல சிஐடி எனக்கு போட்டாங்க. என் கணவரை எப்படியாவது என் மூலம் என்னை வைத்து பிடிக்கணும் அப்படிங்கிறத பல நாடகம் போட்டாங்க. ஆனால் அந்த நாடகத்துலேருந்து நானும் தெளிவாக தான் இருந்தேன். சில இடங்களில் தெளிவாக தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது கடைசியாக வந்து இந்த சண்முக பிரியா மூலமாக தான் வச்சு பிடிச்ச மாதிரியும், எனக்கு சிஐடி வந்து சில ரகசியத்தை வந்து அவங்க போலீஸுக்கு காவல்துறைக்கு கொடுத்த மாதிரியும் அதில் சீன் வச்சுருக்காங்க. அது ஒன்று. மேற்கொண்டு என் கணவரை பற்றி நிறைய ஏனத்தந்தம் கடத்துறதும், சந்தனக்கட்டை வெட்டுறதும், போலீஸ்கார கொல்றதும் சீனு நிறைய வச்சுருக்காங்க. நடந்திருக்கலாம் சார். காடு உள்ள இவங்க தேடிட்டு போகிறாங்க, அவங்களும் யதார்த்தமாக வரும்போது இவங்களுக்கும் இந்த 2 பேர்த்துக்கு துப்பாக்கி சண்டை நடக்குது. அப்போ வந்து எங்கள் தரப்புலையும் செத்துருக்கலாம், அவங்க தரப்புலையும் செத்துருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலையே, போலீஸ் செத்துருக்காங்க, நான் அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அது சீனா வைங்க. அதே போலீஸுக்கு பாமர மக்களை துன்புறுத்தினாங்கல்ல, அதை ஏன் சொல்லலை? அதையும் சொல்லுங்கள். அது ஏன்னா மக்களுக்கு வந்து வீரப்பனை மட்டுமே குற்றவாளியாக காட்டக்கூடாது. இந்த வீரப்பனை பிடிக்கிறங்கிற பேரில் காவல்துறை என்ன தவறுகள் செய்திருக்குன்னு அந்த தவறையும் சுட்டி காட்டு. ஏன் ஒன் சைடு காட்டுறங்கிறத என்னுடைய அப்போ போலீஸ் குற்றமே செய்யலையா? போலீஸ் இது உயிர் வந்து நீயும் உயிர் தான், நானும் உயிர் தான். என் உயிரை எடுத்த வேற உன் உயிரை எடுத்த அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பாதிக்கிறாரு. சந்தனமட்டையை கடத்துறாரு, சந்தனக்கட்டையை கடத்துறாரு, யானை சந்தனத்தை கடத்துறாரு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்ததுன்னா அது வீரப்பனை நீங்க எப்படி தனி மனுஷனா அங்க உள்ளுக்குள்ள இருந்து பல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, பல பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறை வந்து பல தடவை வந்து நீதிமன்றத்திலேயே அதுக்கான பதில் வழக்குகள்லாம் பல இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கும்போது சந்தன கடத்தல் வீரப்பன் அங்க எதுவுமே பண்ணல, போலீஸ்காரங்க வேணும்ட்டே அங்க வந்தாங்க, அவரே துன்புறுத்துறாங்க, அவரை சார்ந்தவங்களை துன்புறுத்துறாங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு? எந்த அளவுக்குன்னா, நீங்க வீரப்பன் தப்பு செஞ்சானா வீரப்பனை மட்டும்தான் பிடிக்கணும். வீரப்பனை நீங்க முடிஞ்சா காடு உள்ள போய் மாசக்கணக்கில் தங்கி தேடி பிடிங்க. ஏன் அங்கே உள்ள பாமர மக்களை போய் கற்பழிக்கிறது, சாதாரண சாமானிய பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது, ஆட்டை திருடுறது, மாட்டை திருடுறது, கோழி திருடுறது, இதுதான் அரசு வந்து சொல்லி விட்டுச்சா அவங்களுக்கு? இந்த தவறுகள்லாம் போய் செய்யுங்க வீரப்பனை பிடிக்கிறங்கிற பேரில். வீரப்பனை பிடிக்கிறேன்னா உனக்குன்னு சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. மாத கணக்கில் நீ காட்டு உள்ள போய் மலையாக ஏறி கண்டுபிடிச்சி சூட் பண்ணு, கொள்ளு, என்ன வேணாலும் பண்ணு. அது யாரும் சொல்கிறது இல்லை, நான் தவறுன்னு சொல்லவில்லை. அதை நான் அவரை பிடிக்கிறங்கிற பேரில் நீயும் தப்பு பண்ணியிருக்கல. அப்படி இல்லையே, சட்டத்தை நீ தானே கையில் எடுத்துக்கிட்ட. யாரு வீரப்பன் சட்டத்தை அவர் படிக்காதவர் கையில் எடுத்தாரு. நீ சட்டம் படிச்சுட்டு தானே வந்திருக்கு, நீ எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம் தனியாக? ஒரு சாதாரண பாமர மக்களை எப்படி நீ சூட் பண்ணலாம்? அவன் தப்பு செஞ்சுதான் கொண்டாந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த, நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சாதாரண ஒரு காட்டில் இருந்த வீரப்பன் தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு சட்டத்தை காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தானே வெளியே வரீங்க. சட்டம் உங்களுக்கு இப்படி தான் நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் தானே சட்டம் சொல்லுது. நீ வந்து சட்டத்துக்கு விரோதமாக அத்துமீறி நடக்கிறங்கிறது வந்து அது உன்னோட தனிப்பட்ட ஒரு காக்கி சட்டை போட்டுட்டுங்கிற அந்த அதிகாரத்தில் தானே நீ செஞ்சுருக்க. தனிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன், நான் அரசு அதிகாரி, என்னை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இதில் தானே நீ செஞ்சுருக்க. தூண்டுதலைன்னா அவர் கூட இருந்த கூட்டாளிகளை பிடிங்க, அவர் கூட டீமாக இருந்தவங்கள பிடிங்க. வெளியில் சாதாரணமாக குடியிருக்க ஆடு மாடு மேய்க்கிறவன் என்ன செஞ்சான்? அவன் அந்த காட்டை நம்பியே வாழ்றான், அங்கே தான் வாழ்ந்தவன், எங்கே போக முடியும்? ஆமாம் ஆமாம், வீரப்பன் மட்டுமே குற்றம் செய்யவில்லைங்கிறதா என்னோட கருத்து. வீரப்பன் செஞ்சுருக்கார், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் காவல்துறையும் செஞ்சுருக்குது, அவரோட மிச்சமாக செஞ்சுருக்குது. நீ எந்த வில்லேஜ்லையாவது கேளுங்க, வீரப்பன் எந்த பெண்ணையாவது தூக்கிட்டு போய் ரேப் பண்ணாங்களான்னு மட்டும் கேளுங்க. அதுக்கு சொல்லிவிட்டு நான் அந்த முத்துலட்சுமிங்கிற நேமை மாற்றிடுறேன். ஆனால் எத்தனை காவல்துறை எத்தனை பெண்களை ரேப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்த்த என்கவுண்டர் பண்ணி சாதாரண ஒன்றுமில்லாத காட்டில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவனை தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யார், அந்த குடும்பத்துக்குலாம் யார்? இப்போ போலீஸ்காரன் செத்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆமாம், நிறைய சப்ஜெக்டுகள் அதில் வரும், நிறைய விஷயங்கள் வரும்.
இல்லை முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய போலீஸ் ஒரு 200-300 பேர் என்கவுண்டர் பண்ணி கொண்டு வந்துருக்குது. அதெல்லாம் கணக்கு இன்னும் எந்த அரசும் கணக்கு எடுக்க கிடையாது. ஏன்னா 2 ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. தவறு செஞ்ச அதிகாரிகளுக்கு யாருக்கும் இன்னும் தண்டனை கொடுக்கல. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸே அதை சொல்லிடுச்சு. தப்பு செஞ்ச அதிகாரிக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நிதி உதவி வேணால் செய்யலான்னு சொல்லி 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இல்லை அதுதான் அவர் வந்து லாஸ்ட் இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் காட்டில் எப்படி வீரப்பனை தேடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது உண்மையாக பார்த்தா தேவாரம் புக்காக எழுதுனா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டு கிட்ட இதுக்காக மலைமலையாக ஏறி அவர் தலைமையில் நிறைய டீமுகள் வந்து போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து உழைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு அதிகாரிகள். 2வது வந்து அவருடைய காலகட்டத்தில் தான் என் கணவருடைய ஆட்களை வந்து குறைப்படுத்தினது. அவருடைய காலத்தில் தான் நிறைய பேர்த்த பிடிச்சி வழக்கு போட்டது, மற்ற என்கவுண்டர் பண்ணினது எல்லாமே அவருடைய காலகட்டத்தில் தான். இவர் வந்து 1 மாதம் 2 மாதம் தான் இந்த டியூட்டிக்காகவே ஜாயின் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு, பப்ளிக்காக வந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து எத்தனை நாள் வேலை செஞ்சார்னு எனக்கு தெரியாது. என் கணவரன்னு பிடிக்கிறதுக்கு டியூட்டிக்குன்னு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ளே தான் இந்த சப்ஜெக்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நடராஜ் அவர்கள் இருந்தாங்க. அதனால் வந்து இவர் வந்து வரும்போது டீம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியாகும் போது என்னென்னா சொந்த உறவினர்களை வைத்து கொண்டு அந்த சூழ்நிலையில் என் கணவர் கொஞ்சம் சொந்த ஊர் பகுதியில் இருந்ததுனால அந்த விஷயம் வந்து சிஐடி மூலமாக தெரிஞ்சு சொந்தக்காரங்க மூலமாக மோரில் தூக்கு மாத்திரை கொடுத்து தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு பிடிக்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அவர் மயக்கத்தில் இருக்கும்போது தான் தூக்கிட்டு வந்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி தான் கொண்டிருக்கிறாங்க. கொன்று செத்த பணத்தை தான் கொண்டு வந்து நாங்கள் என்கவுண்டர் பண்ணணும்னு காட்டியிருக்காங்க. இதுதான் உண்மை விஷயம். எங்கே வேணால் நான் சொல்லுவேன் தைரியமாக. இல்லை அந்த பெண் வந்து ஏற்கனவே சண்முகப்பிரியாங்கிறவங்க ஏதோ ஒரு டிவி சேனலில் நான் யூடியூப்பில் பார்த்தேன், வந்து ஏதோ ராம்கோபால் வந்து 5 லட்ச ரூபா பரிசு கொடுக்குறேன், இந்த போலீஸ் டீமில் வந்து நீ எப்படியெல்லாம் ரகசிய விஷயங்களுக்கு சொன்னங்கிறத எங்களுக்கு கதையாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த பணம் தரலைங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு வந்து ஏதோ டிவி நியூஸில் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஏதாவது வழக்கு போட்டிருக்கலாம். வணிக நோக்கக்காண்டி அவரை மையப்படுத்தி நிறைய தொடர்கள் கதைகள் காவல்துறை முற்றிலுமா வந்து தடை விதிக்கணும். இல்லை நான் குறிப்பிட்டு நீங்க படத்தை எப்ப வெளியிட போறீங்க, தடை விதிக்கிறதுக்கு ஏதாவது நீதிமன்றத்தை நாட இருக்கீங்களா? தொடர்ந்து அவர் பேரை இல்லை அதான் இப்போ வந்து என்னென்னா அவருடைய நேமையும் புகைப்படத்தி வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் டெல்லியில் பதிவு பண்ணியிருக்கிறேன் ட்ரேட்மார்க்கு. இனிமேல் இது சம்மந்தமாக யார் வந்து இவரை பற்றி புகைப்படமாவோ இல்லை எழுத்து மூலமாக வீரப்பன்கிற நேமையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தினால் அந்த ட்ரேட்மார்க் மூலமாக நான் கோர்ட் அணுகுவேன். வீரப்பன் வந்து விஷம் வச்சு தான் கொண்டாங்க அப்படிங்கிறீங்க. சுட்டு பிடிச்சதெல்லாம் ஒரு நாடகம் அப்படிங்கிறீங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து சுட்டு பிடிச்ச மாதிரி தான் காண்பிக்கப்படுறதா சொல்லப்படுது. இல்லை அதுதான் ஏற்கனவே வனயுத்தத்துலேயே அதான் காட்டினாங்க. வனயுத்தத்துலன்னா சில்லங்க தப்பிச்சு போகிற மாதிரியும் கடைசியாக மோர் குடித்த மாதிரியும் வண்டியில் வேனில் ஏற மாதிரி சுட்ட மாதிரி தான் அவனும் ஏஆர் ரமேஷும் காட்டியிருக்காரு. அதே சீனை தான் இவரும் காட்டியிருக்காரு. இவர் ஒன்றும் புதுசாக காட்டல. ஆனால் வந்து உண்மையாக நடந்தது வந்து இவங்க ஆரம்பத்தில் 2004 நான் எல்லா பத்திரிக்கையும் சொல்லிவிட்டு எல்லா டிவிலையும் சொல்லிட்டேன். உண்மையாக வந்து இது திட்டம் போட்டு உறவினர்கள் மூலமாக தூக்க மாத்திரை, அதுவும் விஷம் கூட ஒரேடி சாகர மருந்து கூட கொடுத்து தூக்க மாத்திரை கொடுத்து இவங்க கொடுமைப்படுத்தி தான் கொண்டிருக்காங்க. உயிரோடன் பிடித்து கொடுமைப்படுத்தி. ஆனால் அது வந்து பின்னணியில் வந்து இவங்க டைரெக்டாக போகல, எங்களுடைய உறவினர்கள் வச்சே பண்ணியிருக்காங்க. தகவல் வந்து எல்லாருக்குமே தெரியும். கூட இருந்தவங்க போலீஸார் ஆய்வு பண்ண போலீஸார் இவங்களுக்குலாம் தெரியும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி பல தகவல் வீரப்பனை பற்றி இருக்கு அவர் வாழ்ந்த சமயத்தில். இந்த நிலையில உங்களை மட்டுமே கேட்டு உங்களுடைய கருத்துக்களை மட்டுமே கொண்டு நீங்க படம் எடுக்கணும். நீங்க சொல்லுங்க எங்களுடைய கருத்து. நாங்கள் எடுக்க போகிற படத்தில் போலீஸ் எங்கள் கணவர் என்ன செஞ்சாருங்கிறதும் சப்ஜெக்டும் இருக்கும். அதே சமயத்தில் போலீஸ் வந்து இவரை தேடுங்கிற பேரில் பப்ளிக் மக்களுக்கு என்னெல்லாம் இன்னல்கள் வந்துச்சுங்கிற விஷயமும் இருக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு பின்லேடனுக்கு ஈக்குவலாக எங்கள் அப்பா வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவரோட ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டே வேறு, இவரோட ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டே வேறு. எங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது.
நாங்களும் வாழணும். நாங்கள் வந்து 3 விமென்ஸ் இந்த சொசைட்டியில் நாங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணோம். ஒரு அப்பாவை தொலைச்சிட்டு நாங்கள் இந்த நிலைமையில இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அது வந்து யாருமே எல்லாருக்கும் எங்களை மாதிரி ஒரு பொண்ணுங்க இருக்கும் அந்த வயசில் இல்லைங்களா? எனக்கு வந்து ரொம்ப மைண்டு டென்ஷன் இதை பார்த்ததுலேருந்து. என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் எங்கள் அப்பா பேரை பணத்துக்காக, பணம் இருக்குதுன்னு என்ன வேணாலும் செய்யலான்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்லிக்க முடியுது இந்த சொசைட்டிக்கு. பணம் இருக்குது, இந்த சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா எதுக்காக அப்படி செத்தார், என்ன அவர் தப்பு பண்ணார். நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது, தப்பு பண்ணார். ஆனால் எந்த அளவுக்கு தப்பும் பண்ணாது நல்லதும் பண்ணாருன்னு இந்த தமிழ் மக்களுக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து இதை டோட்டலாக அவர் தப்பானவர் அப்படின்னு சித்தரிக்கிறதுல நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இது அப்போது நிலைமை காரணமான காவல்துறை அதிகாரிகள் அப்புறம் அரசியல் சூழ்ச்சியும் சொன்னீங்க. அம்மா சொன்னாங்க, இவங்கெல்லாம் யார் என்னங்கிறது நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? யார், எந்த அரசியல் கட்சி, எந்த தலைவர், லோக்கலில் இருக்கவங்க தாராளமாக வெளிப்படையாக சொன்னால் எங்கள் உயிர் தாங்குமா தமிழகத்தில்? சும்மா சாதாரணமாக ஒன்று இன்னைக்கு சூழ்நிலை சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 5-6 பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க. எங்களை போன்ற இந்த பிரபலமானவங்க யாரையாவது இன்னும் பிரபலமானவங்களை ஏதாவது சொல்லும் போது எங்கள் உயிர் தாங்குமா தமிழகத்தில்? அது நடக்காது. யாருமே ஒரு கருத்துரிமை சொல்வதற்கு கூட இன்றைக்கி அருகதை இல்லாத தமிழ்நாடாக இருக்குது. நான் வந்து சுயமாக என்னுடைய கருத்துரிமையை நான் உரிமையாக சொல்லிக்க முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி சனநாயகம் தான் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது யாருமே தன்னுடைய தனிமனித வாழ்க்கையில் ஒரு சுய கருத்துரிமையை சொல்லுவதற்கு கூட இங்கே அதிகாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும். அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் உயிர் வாழ முடியாது. அதுதான் நிஜம் உண்மை. இல்லை, அது எல்லாமே நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன், கதை எழுதிட்டுருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். இல்லை, ஓன் ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது, கதை நான் ப்ரொடக்ஷன் யார் வேணா பண்ணலாம். இல்லை, படத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் பார்க்கலாம், கதையில் எல்லாமே பார்க்க முடியாது. இல்லை, எங்களை ரொம்ப பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது வந்து இதுவும் ஏற்றுக்காது இல்லை, செஞ்சார் கூட ஏற்றுக்காது இல்லை.